குழந்தை திரும்பி இருக்கு. சீக்கிரம் டாக்டரை கூட்டிட்டு வாங்க. அண்ணா இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். போங்க போங்க, சீக்கிரம் கூட்டு வாங்க. சீக்கிரம். சின்னதுரை பிறந்திருக்காரு. ருத்ராண்ணா வீரபத்ரா ஆளுங்க அடிச்சிட்டு இருக்காங்க. விட்டா அடிச்சே கொண்டுடுவாங்க. சீக்கிரம் வாங்க வாங்க தர. சீக்கிரமா வண்டியில இருங்க. வெட்டி சாய்கடா. என்ன தாயி, ஏன் இப்படி ஓடி வரீங்க? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? வீரபத்ரன் ஆளுங்க என் பிள்ளைய கொல்றதுக்கு வந்துட்டு இருக்காங்க. நீதான் காப்பாத்தணும். அந்த காட்டை தாண்டி போயிட்டா அவங்க யாராலையும் வர முடியாது. நீங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிடலாம். வாங்க. நான் வரல. என் பிள்ளைய தூக்கிட்டு போயிடு. நான் உங்க வீட்டுக்கு வந்து ஒரு படி அரிசியை பிச்சை வாங்குறவன். துரை குழந்தைய நான் எப்படி வளர்க்கறது தாயி? என் பிள்ளைய நீதான் தூக்கிட்டு போகணும். இல்லைன்னா அவங்க என் பிள்ளைய கொன்னுடுவாங்க. அதுக்கப்புறம் நானும் உயிரோட இருக்க மாட்டேன். இவன் உயிர் பொழைச்சிட்டானா அவங்க யாரையும் உயிரோட விட மாட்டான். இவன் இங்கே இருந்தானா மனசுல கொலவெறியோடையும் கையில அருவாளோடையும் தான் வளர்ந்து நிப்பான். இந்த வம்சத்தோட ரத்தம் இவ உடம்புல ஒட்டக்கூடாது. எடுத்துட்டு போ. சீக்கிரம் போயிடு. ஆத்தாலும் புள்ளைய தப்பிச்சிட கூடாது. கண்டுபிடிச்சு கூறு போடுங்கடா. விட்டுறாதீங்க, வெட்டி சாய்ங்கடா. ஐயோ ஐயோ, என் குழந்தைய தண்ணி அடிச்சிட்டு போகுது. காப்பாத்துங்க. அவ புள்ளைய தண்ணி அடிச்சிட்டு போயிடுச்சு. அவளையும் தண்ணியிலேயே சாகடிங்கடா. வாங்க. காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. மேல வாங்க. குழந்தைங்க ரத்தம், குழந்தைங்க ரத்தம், நம்ம குழந்தைங்க. நம்ம குழந்தைய தண்ணி அடிச்சிட்டு போயிடுச்சு. என் குழந்தைக்கு தாய்ப்பால கூட என்னால கொடுக்க முடியல. உங்களுக்குள்ள இருக்கிற பகைக்காக அநியாயமா என் குழந்தைய சாகடிச்சிட்டீங்களே. தர அந்த வீரபத்ர ஆளுங்களோட கோயில் கிழக்கால தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. தர வண்டியில இருங்கடா. ஏறுங்க. ஏய், ஒருத்தனையும் விடாம எல்லாரையும் வெட்டி போட்டுடணும். என்ன வண்டியா? பகை மனசுல ஏறாம புத்திக்கு ஏறிடுச்சுன்னா ரத்த ஆறு ஓடுறதை யாராலையும் தடுக்க முடியாது. வீரபத்ரனோட அராஜகத்தை அடக்கி தன்னை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு தண்ணி கொடுக்க பைரவர் சிவக்கோட்டையில போராடிக்கிட்டு இருக்கிறப்ப கந்தர்வ கோட்டையில பைரவரோட மரண ஓலத்தை கேட்க வீரபத்ரன் காத்துக்கிட்டு இருக்கான். பல வருஷமா இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காம போராட்டத்தில் இந்த ரெண்டு ஊரோட மண்ணிலையும் எண்ணில் அடங்கா ரத்தம் சிந்திருக்கு. கந்தர்வ கோட்டை வழியா பாயிர கிருதுமல் நதி ஓடைய வீரபத்ரன் தன்னோட ஆதிக்கத்தை பயன்படுத்தி நீர்வளத்துறை அதிகாரிகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு தாசில்தார தலையாட்டி பொம்மையாக்கி அரசியல்வாதிகளுக்கு அடிப்பணியாம அடிமைகளாக்கி சிவக்கோட்டைக்கும் அதை சுத்தி இருக்கிற நூத்துக்கணக்கான விவசாய பூமிக்கும் ஜீவாதாரமான தண்ணியை பாய விடாம தடுத்து அவங்க வாழ்க்கையை நரகமாக்கி ஆணவத்துல அகங்காரமா ஆடிக்கிட்டு இருக்கான்.
அவங்க சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவன் மர்டர் பண்ணிருக்கான் மர்டர். சார் அவ்வளவு ஈஸியா விட்டுருவோமா? சார் அப்படி பண்ணாதீங்க சார். சார் உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். வேணாம் சார், சொல்றது கேளுங்க சார். அப்ப லால்காட் கிட்ட யாரோ இந்த குழந்தைய தூக்கி போட்டு போயிட்டாங்க. நாயகி சாப்பிடுமோன்னு தூக்கிட்டு வந்துட்டேன். யாரோ தூக்கி போட்டா நீ ஏன்டா தூக்கிட்டு வந்த? இது 1000 பேர் புழங்குற இடம்னு தெரியும்ல. எங்க இருந்து எடுத்தியோ அங்கேயே விட்டுரு. யாரு பெத்த குழந்தையோ பாருங்க, நான் தூக்குனதுல இருந்து என்னை விடவே மாட்டேங்கிறான். என்னால எப்படி விட முடியும்? என்ன உளற? இங்க வளர்ற பசங்க 5 வயசுல பாக்கெட்ல பிளேட் போடும், 10 வயசுல கொள்ளை அடிக்கும், 16 வயசுல கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கே போயிடும். இப்ப பார்த்தல, இப்படிப்பட்ட இடத்துல இந்த குழந்தைய வளர்க்க போறியா? இவனை வளர்க்கிற பொறுப்பு என்னோடது தாத்தா. இவன் நல்லவனாகிறானோ கெட்டவனாகிறானோ தெரியாது, அது சிவனோட இஷ்டம். தாதா எப்ப தருவா? தாதா உங்ககிட்ட கொடுக்க போய் என்கிட்ட எதுவும் இல்லைங்க. இவன் பணத்தை எல்லாம் எரிச்சு கையே கறிக்கட்டி ஆயிருச்சு. இவனை கூட வச்சுக்குங்க, உங்க வேலையை கத்துக்கிட்டோம். ஏய் பரமசிவா, பணத்தை எரிச்சா கை கரியாதான் ஆகும். நம்ம வேலையில ரத்த கரையாகும். என்னடா சரியா? சரி விட்டு போ. ஏய் என்னடா பாத்துட்டு இருக்க? இந்த கையெழுத்து போடு. அவனை பிடிங்க, அவனை பிடிங்க. மிரட்னியா? குத்திட்டேன். வேலையை கத்துக்கிட்ட. வாடா என் சிங்க குட்டி. भैया उधर எதுக்குடா நெருப்ப மூட்டுற? போனத்து முன்னாடி விறக போடுறது சம்பிரதாயம். நீங்க வேற கூட்டமா வந்திருக்கீங்க, அதனாலதான் நெருப்பு அதிகமா மூட்டி விடுறேன். எத்தனை சண்டடா போட்டிருக்க? 20, 40, 60, 90. மேரா 200 ஃபைட். 200 சண்டை போட்டிருக்கேன். போய் வாரணாசியில கேட்டு பாரு, இந்த இஸ்மாயில் அடி எப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. விஷயம் என்னன்னா, ஓ அடி எப்படி இருக்கும்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கலாம், ஆனா என் அடி எப்படி இருக்கும்னு சொல்றதுக்கு இங்க ஒருத்தனும் இல்லை. ஏன் தெரியுமா? என்கிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம் எவனும் உயிரோட இருக்க மாட்டான். அச்சா, அதையும் பார்த்தல அன்னைக்கு போய் வெட்டுங்கடா அவனை.
என்னடா அவனை முடிச்சிட்டியாடா? 20 வருஷமா இதுக்கு தான் காத்திருந்தேன். சொல்றா. சூர்யாவை சாவடிச்சிட்டீங்களாடா? சொல்லுங்கடா. எல்லாரையும் முடிச்சாச்சு. என் கையில அடி வாங்கினதுக்கு அப்புறம் அவனுங்களை 4 பேர் பாடையில தான் தூக்கிட்டு போனோம். என் மேல ஒருத்தன் கைய வைக்கணும்னா அதுக்கு அவன் அந்த நீலகண்டனோட வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கணும். வாரணாசி கோயில்ல எரியிற ஊதுபத்தி புகையை விட மயானத்துல எரியிற விறகோட புகை தான் இங்க அதிகமா இருக்கும். இங்க மயானத்தை காட்டுன்னு சொல்லுவாங்க. இங்க முக்கியமா 2 காட் இருக்கு. ஒன்னு மணிகர்ணிகா காட், இன்னொன்னு ஹரிஷ்சந்திரா காட். தன்னை வெட்டுற மனுஷங்க மேல இருக்கிற பகைய மரங்கள் இங்க தீத்துக்குன்னு சொல்லுவாங்க. மனுஷங்க விறக வெட்டினா விறகு மனுஷனை எரிக்குது. ஒரு பக்கம் பிணங்களை கொத்தி தின்ன பருந்து காத்துக்கிட்டு இருக்குன்னா இன்னொரு பக்கம் மனுஷங்க அதே பிணங்களை எரிக்க அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. இங்க டெண்டர் எடுக்க கணக்கே இல்லாத அளவுக்கு கொலைகள் நடக்குது. இந்த காட்டுகளை ஆட்டி படைக்கிறது ரத்தன்பாய். ரத்தன்பாய் கண்ட்ரோல்ல இருந்த காட்டுகள்ல பிணங்களை எரிச்சுக்கிட்டு இருந்த சூர்யாங்கிற ஒரு சின்ன பையன் இப்போ அவனுக்கு எதிராகவே காட்டுகளை டெண்டருக்கு எடுத்து இங்க ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கான். பிணங்களை எரிக்கிற வேலையை பார்த்த அவன் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போனான். முகமது கிட்ட ப்ராப்பர்ட்டி டீல் பண்ண கத்துக்கிட்ட சூர்யா இன்னைக்கு வாரணாசியில லிட்டிகேஷன்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ சொடுக்கு போடுற நேரத்துல முடிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டான். உலகத்துல மத்த எல்லா இடத்துலயும் ஒரு சூரியன் உதிச்சா வாரணாசியில மட்டும் 2 உதிக்கும். இந்த சூர்யாவோட வீர பராக்கிரமத்துக்கு ஈடு இணையா இந்த வாரணாசியில யாரும் இல்ல. ஏய், எடுத்துட்டு வாங்க. ஏய் சோட்டு, பாய். இந்த 2 இங்க, அந்த 2 அங்க. எல்லாம் ஓகே தானே? சலாம் பாபா. அவனை 2 தடவை எப்படியோ தப்பிச்சிட்ட. அடுத்த தடவை இப்படி பண்ண எடுத்துட்டு போய் எரிச்சிருவேன். போனத்தோட கூத்தடிச்சு அப்படியே மாறிட்டேன். ஏய், நாங்க பணத்தோட கூத்தடிக்கிறோம், நீ ரம்பா ஒரு வசோட கும்மாளமா அடிக்கிற. நாங்க கொண்டு வந்து போடுற பணத்தை எரிக்கிற பணம் தானடா நீ. ஏய், என்ன? ஒண்ணு இல்லண்ணே. ஏய் அடா மங்கி பேர. ஏதா பல்லவியா? பீமண்ணா சொல்லுங்க. நம்ம விளைச்சல் எல்லாம் பூச்சி அரிச்சு புடிச்சு வந்து பாக்குறியா? வரேன். என்ன பீமண்ணா வர சொல்லிருந்தீங்க? பல்லவி, அரிப்பூச்சி பயிரெல்லாம் எப்படி பாழாக்கிருக்குன்னு பாராத்தா. என்ன செய்யறதுன்னு விளங்கல, அதான் உனக்கு போன் செஞ்சேன். என்ன பீமண்ணா, ஆசை ஆஸ்திய கொடுக்கும், பேராசை பெரு நஷ்டம்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? என்னத்தா? ஏதோ கம்மி காசுல கெமிக்கல் கிடைக்குது, நீங்க தெளிச்சு விட்டா பூமாதேவியோட சத்து போயிராதா? விவரம் இல்லாம செஞ்சு விட்டாமா. நீங்க வெறும் களிய கொடுத்தா தின்னுவீங்களா? வெறும் களிய எப்படி திங்கிறது? தொட்டுக்க குழம்பு வேணும்ல. வெறும் குழம்பு கொடுத்தா உங்களுக்கு எல்லாம் வேணும்ல. குழம்பு களி குடிக்க தண்ணின்னு அம்புட்டு இருக்கணும். எல்லாம் எந்த அளவு இருக்கணுமோ அந்த அளவு தான் இருக்கணும். அப்படிதான் பூமாதேவிக்கும். வீட்ல இருந்து 2 பாட்டில் செடிக்கு போடுற பழைய மருந்து கொண்டாந்து தாரேன். 3 நாளைக்கு ஒருக்கா தெளிங்க. அப்படியே 2 வண்டி நாட்டு உரத்தை போடுங்க. விளைச்ச எப்படி செழிக்காம இருக்குதுன்னு பாக்க. அட விடுமா, நாளைக்கு ஆளுங்களை வர சொல்லி அவங்கள பிரிக்க சொல்லுதேன். ஆளுக ஆள கழிப்பாய்க, புள்ளைக பாதியில விட்டுருவாங்க. நம்ம வேலை தானே, நாமளே பாத்துக்கிடுவோம். ஒரு கை போடுங்க. இந்த வார ஏன் எனத்துக்கு போன் எடுக்கல? ஏலே,
நார்மலா கால் பண்ணா நான் போன் எடுக்க மாட்டேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அது சரி. வீடியோ கால் பண்ணா மட்டும்தான் நான் போன் எடுப்பேன். டெக்னாலஜி பயன்படுத்துற கிறுக்கு பயவுல. எல்லாம் என் தலை எழுத்து சொல்லி தொலை. இரா டவரே இல்ல, நானே மேல வந்துருக்கேன். ஸ்டக் ஆனதுல உன் மூஞ்சி தேவாங்க மாதிரி இருக்குடா. அங்க மட்டும் என்ன வாழுதான்? எங்கடா காணோம்? இரா நானே டவரை தேடிக்கிறேன். இதெல்லாம் உனக்கு தேவையா? போன விட ஒண்ணு விளங்கல. டுபாக்கூரு. ஆமா நாங்க தான் டுபாக்கூரு. அம்மா யாத்தே ஒரு அடி எடுத்து வச்சிருந்தா சில்லியே சதறி போயிருப்பேன். அம்மா ஹர ஹர மகாதேவா வருவாங்க. ஜெய் ஜெய் ஜக்கம்மா, சம்போ சங்கரா. தாயே நல்லா இருக்கீங்களா? போடுங்க போடுங்க. அள்ளி கொடுக்குற அன்னபூர்ணி நல்லா இருக்கணும் தாயே. லக்ஷ்மி போதும்ல, இது போதும்ல. போதுமா? இன்னும் மேல. அவ்வளவு வளர்ந்துட்டானா? தோரதான். எல்லாம் சிவனோட செயல். அக்கா அக்கா திருவிழா பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு மாமா சொல்ல சொன்னாரு. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. தாயி தாயி உத்தரவு வாங்கிக்கிறோம். வரோம். வா லக்ஷ்மி. லட்சுமி வா. இதுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும். என்னடா பதிலடி கொடுக்கறது? இத்தனை வருஷமா நமக்கு உதவி செஞ்சிருக்காரு, நமக்காக போராடிக்கிட்டே இருக்காரு. ஒரு அப்பனுக்கு இந்த உலகமே பின்னாடி இருந்தாலும் சொந்த புள்ள கூட இருந்தான்னா அப்போ இருக்கிற பலமே வேற. நீங்க சொல்றது உண்மைதான். அவருக்குன்னு ஒரு புள்ள இருந்திருந்தா அவருக்காகவும் இந்த ஊருக்காகவும் அருவாள் தூக்கி இருப்பாரு. நம்ம கஷ்டமும் தீர்ந்திருக்கும். சரியா சொன்ன. துரை எப்படி இருக்காரு? இங்க வருங்க. துரை இப்ப நல்லாத்தான் இருக்காரு, யாரும் பயப்பட தேவையில்லை. உங்க பூரை பத்தி நாளைக்கு வந்து பாப்பாரு. இன்னைக்கு எல்லாரும் கிளம்புங்க.